ஹாய், நான் உங்கள் ஆதி ஜிம் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து லெக் ஒர்க் அவுட் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கு பிரதருக்கு. இவர் பேர் வந்து மாரித்துறை, ஊர் வந்து சடையப்பபுரம், முகல் பக்கம் சடையப்பபுரங்க. ஒரு பிரதர் நேற்று ஈவினிங் என்ன கேட்டாங்க, ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னால் என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி கேட்டாங்க. அந்த பிரதருக்காண்டி ஒரு சின்ன டிப்ஸு என்னெல்லாம்னா, நீங்கள் காலையில் ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி செவ்வாழைப்பழம் சாப்பிடணும். போயிட்டு வந்தோடனே 3 எக் ஒயிட் சாப்பிடணும். அடுத்து காலையில் வந்து 4 இட்லி, அது கூட 2 முட்டை எடுத்துக்கிடலாம். அடுத்து 11 மணிக்கு வந்து நீங்கள் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிடலாம். மத்தியானம் அதே மாதிரி லஞ்சு டைமில் சிக்கன் எடுக்க முடிஞ்ச ஒரு 50 கிராம் சிக்கனால் எடுத்துக்கிட்டு ஒரு 3 முட்டை எடுத்துக்கலாம். அடுத்து ஈவினிங் வந்து 4 o'clock வந்து பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, நிலக்கடலை அவிச்சி சாப்பிடணும் எல்லாமே. அடுத்து ஒரு 7 மணிக்கு எடுத்துக்கிட்டேன்னா நீங்கள் வந்து நாட்டு வாழைப்பழம் 2 எடுத்துக்கிடணும். அதே மாதிரி நைட்டு வந்து சப்பாத்தி எடுத்துக்கிட்டு பால், செவ்வாழைப்பழம் எடுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 3 செவ்வாழைப்பழம் கிட்ட வந்துடுதா உங்களுக்கு. இதெல்லாம் ரெகுலராக நல்லா பார்த்தா ஒரு பட்ஜெட்டு ஒரு 100 ரூபா 130 ரூபா கிட்ட தான் வரும். இதை ரெகுலராக ஒரு 6 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். வெயிட் வந்து தன்னால் யாரும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த பிரதருக்கு இந்த டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ உடனே கொடுக்க மாட்டேன், அதுவே 3 மாதம் கழித்து அதுக்கப்புறம் தான் சப்ளிமெண்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டிப்ஸை சாப்பிட்டாலே போதும். உடம்பு செம்மையாக ஏறுங்க, 100% கேரண்டி. நான் உங்கள் ஆதி ஜிம் வேல். பை பை.